மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வருமானம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க தொடரணும். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்.